Good morning students. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க வீட்ல? டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, விளையாடிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் படிப்புக்காகவும் நம்ம செலவு பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம பள்ளியின் மூலமா இந்த ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு தொடங்கப்பட்டிருக்குது. எல்லாரும் இதை பயன்படுத்துறதுக்காக தான் பள்ளி நிர்வாகம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வகுப்புகள் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு நான் எடுக்க போகிறது 8ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவத்தில் முதல் பாடப்பகுதி மெய்யெண்களின் தொகுப்பு. எண்கள் பற்றி நாம் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கிறோம். 7ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். எண்கள் என்பது இயல்பாக எண்ணக்கூடியவை எண்கள்னு சொல்கிறோம். எண்களில் முதலாவது நம்ம 7 எண்கள் சொல்கிறோம். 7 எண்கள் என்னென்ன? 1 2 3 4 இந்த மாதிரி எண்ணக்கூடிய எண்கள் எல்லாம் 7 எண்கள்னு சொல்கிறோம். அடுத்து முழு எண்கள். முழு எண்கள் என்பது 0வோட சேர்ந்து நம்ம கவுண்ட் பண்ணுற எண்கள் எல்லாத்தையும் முழு எண்கள் நம்ம சொல்கிறோம். 7 எண்கள் 1 2 3 எக்ஸெட்ரா இந்த எண்கள் எல்லாம் 7 எண்கள் சொல்கிறோம். முழு எண்கள் அப்படின்னு வரும்போது அதோட நம்ம 0 1 2 3 இந்த எண்களை முழு எண்கள் சொல்கிறோம். முழுக்கள் அப்படின்னு வரும்போது முழுக்களை நம்ம எப்படி சொல்கிறோம்? முழுக்கள் குறை எண்கள் மிகை எண்கள் எல்லாம் சேர்ந்து தான் முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இன்டீஜர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. குறை எண்கள் மிகை எண்கள் Z அதுக்கு ப்ளஸும், குறை எண்கள் Z அதுக்கு மைனஸ்ன்னு சொல்லுவோம். மிகை எண்களை நம்ம எண்கதிரில் அப்படி குறிப்போம். -1 -2 -1 இந்த எண்கள் எல்லாம் குறை எண்கள். இரண்டும் சேர்ந்தது தான் முழுக்கள். இது நம்ம முழுக்கள் அப்படி சொல்றோம். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டோம். இப்போ நம்ம 8ஆம் வகுப்பில் நம்ம படிக்க போகிறது அறிமுகப்படுத்த போகிற எண்கள் என்னன்னா விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களும் நம்ம பின்னம்ன்றது ஒன்று படிச்சுட்டு வந்திருக்கிறோம் 7ஆம் வகுப்பில். பகுதி தொகுதி பகுதி அப்படி இருக்கிற எண்களை நம்ம பின்னம்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்களும் அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கிறது தான் விகிதமுறு எண்கள். இப்போ விகிதமுறு எண்களுக்கு நம்ம என்ன வடிவம் அப்படின்னு சொன்னால் P/Q என்ற வடிவத்தில் அமையும் எண்கள். P/Q என்ற வடிவத்தில் அமையும் எண்கள் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது தொகுதி பகுதி இந்த மாதிரி அமைகிற எண்களை நம்ம விகிதமுறு எண்கள்னு சொல்றோம். விகிதமுறு எண்களுக்கு உள்ளதான் எல்லா 7 எண்கள் முழு எண்கள் முழுக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு விகிதமுறு எண் ஒரு 7 எண்ணா அப்படி ஆகாது. 7 எண் விகிதமுறு எண்ணாகும், ஒரு முழு எண் ஒரு விகிதமுறு எண்ணாகும், முழுக்கள் அனைத்தும் விகிதமுறு எண்கள் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி P/Q வடிவில் அமைகிற எண்களை நம்ம விகிதமுறு எண்கள்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு 8ஆம் வகுப்புல நாம பார்க்க போறது விகிதமுறு எண்கள் அப்படின்ற எண்களுக்கு பண்புகள் இருக்கு. விகிதமுறு எண்களுக்கு பண்புகள் இருக்கு. அந்த பண்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விகிதமுறு எண்களுக்கு 4 பண்புகள் இருக்கு. அந்த 4 பண்புகளிலும் பிரிவுகள் இருக்கு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4 அடிப்படை செயல்களுக்கும் விகிதமுறு எண்களின் பண்புகளை தனித்தனியா பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ஃபார்முலா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ P/Q என்ற வடிவத்தில் அமையும் எண்கள் விகிதமுறு எண்கள். அமையும் எண்கள் விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்கள் எத்தனை பண்புகள் உடையது அப்படின்னு சொன்னா 4 பண்புகள். 4 பண்புகள். 4 பண்புகள். இந்த 4 பண்புகள்ல கூட்டலுக்கு தனியா பண்புகள் இருக்கு, கழித்தலுக்கு தனி, பெருக்கல், வகுத்தல் இது 4க்கும் விகிதமுறு எண்களுக்கு பண்புகள் இருக்கு. இப்ப கூட்டல்ல எப்படி? கூட்டல்ல விகிதமுறு எண்களுடைய பண்புகள் எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா முதலாவது அடைவு பண்பு. முதலாவது அடைவு பண்பு. அடைவு பண்பு அப்படின்னு சொன்னா 2 விகிதமுறு எண்களை நம்ம கூட்டினா நமக்கு ஒரு விகிதமுறு எண் விடையா கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கும், கண்டிப்பா அது சாத்தியம். 2 விகிதமுறு எண்களை கூட்டினா அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. A/B + C/D. A/Bங்கிறது ஒரு விகிதமுறு எண். அதாவது இந்த வடிவத்தில் இருந்தாவே அது விகிதமுறு எண். A/Bன்றது ஒரு விகிதமுறு எண், C/Dங்கிறது ஒரு விகிதமுறு எண். 2 விகிதமுறை
1/2 கூட்டல் 3/2. இப்போ இந்த ரெண்டு விகிதமுறை என்ன கூட்டும்? கூட்டினா நமக்கு 1 + 3 பொதுவான பகுதி 2, அப்போ 4/2 ஒரு விகிதமுறை எண் நமக்கு கிடைக்கும். அப்போ அதனால் வந்து கூட்டல் வந்து அடைவு பண்பை நிறைவு செய்யுது. கூட்டல் வந்து என்ன பண்ணுது? அடைவு பண்பை நிறைவு செய்யுது. அடுத்து ரெண்டாவது வந்து கூட்டல்லே அடைவு பண்புக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு பரிமாற்று பண்பு கூட்டல்லே அதே மாதிரி நம்ம எப்படி அடைவு பண்புல ரெண்டு விகிதமுறை எண்ணை கூட்டினா ஒரு விகிதமுறை எண் கிடைக்கும் அப்படி என்பது அடைவு பண்பு. அப்ப கூட்டலானது விகிதமுறை எண்களின் அடைவு பண்பை நிறைவு செஞ்சிச்சு. இப்ப கூட்டல்ல பரிமாற்று பண்பை நிறைவு செய்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொன்னா ரெண்டு விகிதமுறை எண்களை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இடம் மாற்றி கூட்டினாலும் நமக்கு ஒரே ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலா எப்படின்னா a/b + c/d = c/d + a/b. இரண்டு விகிதமுறை எண்களை கூட்டினா அது அடைவு பண்பு. இரண்டு விகிதமுறை எண்களை நீ இடம் வளம் மாற்றி எப்படி கூட்டினாலும் நமக்கு ஒரு விகிதமுறை எண் கிடைக்கும். அது வந்து பரிமாற்று பண்பு. அப்போ 1/2 ஒரு 5/2 = இப்போ இங்கே இடம் மாற்றணும். 5/2 + 1/2. இப்போ இங்கே கூட்டினா நமக்கு 6/2, இந்த பக்கம் கூட்டினா நமக்கு 6/2 கிடைக்கும். அப்போ ரெண்டுமே சமமான வேல்யூவாக இருக்கும் எந்த பக்கம் எப்படி மாற்றி கூட்டினாலும். அப்போது இரண்டு விகிதமுறை எண்களை இட வலதுபுறம் நம்ம மாற்றி கூட்டினாலும் ஒரு விகிதமுறை நமக்கு கிடைக்கும். அது வந்து கூட்டல்ல பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். அடுத்து அடைப்பண்பு பரிமாற்று பண்பு அடுத்து சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு இப்போ கூட்டல் வந்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுமா? சேர்ப்பு பண்பு என்பது மூன்று விகிதமுறை எண்கள் a + b + c/d + e/f = a/b + c/d + e/f. இதில் நம்ம எத்தனை எண்களை பயன்படுத்துகிறோம்னா மூன்று விகிதமுறை எண்களை நம்ம பயன்படுத்துகிறோம். 2/3 கூட்டல் 1/3 கூட்டல் 5/3. அதே மாதிரி 2/3 + 1/3 = 5/3. இந்த மாதிரி கூட்டும்போது இப்போ 1/3 5/3 கூட்டினா 6/3, 6/3ஓட 2/3 கூட்டினா 8/3. இங்கே 2/3 1/3 கூட்டினா 3/3, அதோட 5/3 கூட்டினா 8/3. அப்புறம் ரெண்டு பக்கமும் சரியாக வரும். LHSம் RHSம் கரெக்டாக வரும். அப்போ விகிதமுறை எண்களின் கூட்டல் பண்பானது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுது. விகிதமுறை எண்களின் கூட்டல் வந்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கூட்டல் சமணி. கூட்டல் சமணி கூட்டல் சமணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா a/b-யோட எந்த நம்பரை ஒரு 0 நம்ம கூட்டணும்னு வச்சுக்கோங்க, அதே தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். +0 = 0 கிடைக்கும். 0ஓட a/b கூட்டினாலும் அதுதான் கிடைக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூட்டல் சமணின்னு சொல்றோம். 0ஓட எந்த விகிதமுறை எண்ணை கூட்டினாலும் அதே விகிதமுறை 0 அதே விகிதமுறை நமக்கு கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூட்டல் சமணி அப்படின்னு சொல்றோம். அப்போ விகிதமுறை எண்களின் கூட்டலானது கூட்டல் சமணியை நிறைவு செய்யுது. அடுத்து வந்து இதுலேயே வந்து கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறை a/b-யோட அதனோட எதிர்மறையை குறிமாற்ற. அடுத்து விகிதமுறை எண்கள் கூட்டல்ல அடுத்து பார்க்க போற பண்பு கூட்டல் எதிர்மறை. கூட்டல் எதிர்மறைன்னா இப்போ ஒரு எண்ணு ப்ளஸ்ஸுக்கு எதிர்மறை மைனஸ். அப்போ a/b என்ற விகிதமுறை எண்ணுக்கு எதிர்மறை -a/b.
அப்போ a by bயோட மைனஸ் a by b கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0. அப்போது இதுதான் கூட்டல் எதிர்மறை. அப்போ நம்ம இப்போ விகிதமுறை எண்களில் கூட்டலுக்குரிய பண்புகள் எல்லாம் பார்த்தோம். முதலாவது அடைவு பண்பு, அடுத்து வந்து பரிமாற்ற பண்பு, அடுத்து சேர்ப்பு பண்பு, அடுத்து வந்து கூட்டல் சமணி, கூட்டல் எதிர்மறை. இந்த 5 பண்புகள் வந்து கூட்டலுக்கு எல்லா பண்பையும் நிறைவு செய்யுது. விகிதமுறை எண்கள் கூட்டலுடைய அனைத்து பண்புகளையும் நிறைவு செய்யுது. இதே போல கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாத்துக்குமே இந்த 5 பண்புகளையும் நிறைவு செய்யுமா அப்படிங்கிறது ஒரு அட்டவணையில் நான் போட்டிருக்கிறேன். அதை நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு புரியும். இப்போ விகிதமுறை எண் பண்புகளில் கூட்டல் வந்து அடைவு பண்பு நிறைவு செய்து, பரிமாற்று பண்பை நிறைவு செய்து, சேர்ப்பு பண்பை நிறைவு செய்து, கூட்டல் சமணியை நிறைவு செய்து, கூட்டல் எதிர்மறை இருக்கு. இப்போ இதே அனைத்து பண்புகளும் கழித்தலுக்கு பொருந்துமா? இப்போ கழித்தல் வந்து அடைவு பண்பை மட்டுமே நிறைவு செய்யும். ஏன்னா 2 விகிதமுறை எண்களை கழிக்கும் போது ஒரு விகிதமுறை எண்ணும் கிடைக்கும் நமக்கு. அடைவு பண்புனா 2 விகிதமுறை எண்ணை கூட்டினா ஒரு விகிதமுறை எண் வரணும், 2 விகிதமுறை எண்ணை கூட்டினா கழிச்சா ஒரு விகிதமுறை எண் வரும். அதே மாதிரி கழித்தல்ல கிடைக்கும், ஒரு விகிதமுறை எண் கழித்தா கிடைக்கும். அதனால அந்த அடைவு பண்பு கழித்தல் நிறைவு செய்யுது. அடுத்து விகிதமுறை எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்தா? பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா இங்க 2 விகிதமுறை எண்களை கழிக்கணும் LHSல, அதே RHSல இடம் மாற்றும் பொழுது குறி மாறும். இடம் மாற்றும் பொழுது இங்க மிகை எண்ணா இருக்கிறது, இந்த இடத்துல போகும்போது மைனஸ் நம்பராக மாறுறதுனால நமக்கு ஆன்சர் என்ன ஆகும்னா இங்கே ப்ளஸில் வரும், இங்கே மைனஸில் வரும். அப்போ ப்ளஸ் மைனஸில் வர வேல்யூஸ் வந்து நாட் ஈக்குவல் டு வரும். அதனால் கழித்தல் என்பது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. அடுத்து சேர்ப்பு பண்பு. கழித்தல்ல ஏற்கனவே சொன்னோம், நமக்கு இடம் மாற்றும் போது வலது இடது இடம் மாறும்போது லெஃப்ட் ரைட்டு மாறும்போது குறி மாறுவதால நமக்கு அந்த பண்பு ஏற்கனவே நம்ம பரிமாற்ற பண்பு நிறைவு செய்யாது. இந்த இடத்துல சேர்ப்பு பண்பையுமே அது நிறைவு செய்யாது. அடுத்து கூட்டல் சமணிக்கு தான் கூட்டல் உண்டு, ஏன்னா கழித்தலுக்கு கிடையாது. கழித்தலுக்கு சமணி கிடையாது, எதிர்மறையும் கிடையாது. இப்போ கூட்டல் என்னென்ன பண்பெல்லாம் நிறைவு செய்ததோ அது எல்லாமே பெருக்கல் நிறைவு செய்யும். ஏன்னு சொன்னால் நமக்கு இப்போ நம்ம கூட்டலும் பெருக்கலுக்கும் எப்பயுமே தொடர்பு இருக்குது. கூட்டல் என்னென்ன பண்புகளை நிறைவு செஞ்சதோ அத்தனையுமே பெருக்கல் வந்து நிறைவு செய்யும். இங்கே 2 விகிதமுறை எண்களை பெருக்கினா ஒரு விகிதமுறை எண் கிடைக்கும். 2 விகிதமுறை எண்களை நம்ம LHSல பெருக்கிறோம், அதே இடம் மாற்றி பெருக்கும் போது நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நமக்கு எந்த குறியும் மாற்றமும் இல்லாமல் கிடைக்கும். அதே மாதிரி தான் சேர்ப்பு பண்பையும் பெருக்கலானது நிறைவு செய்யும். கூட்டல் சமணி நமக்கு 0, பெருக்கல் சமணி என்பது 1. அப்போ ஒரு விகிதமுறை எண்ணோட 1 பெருக்கினா அதே விகிதமுறை எண் நமக்கு கிடைக்கும். எப்படி கூட்டலில் வந்து ஒரு விகிதமுறை எண்ணோட 0 கூட்டினா அதே விகிதமுறை எண் கிடைக்கும்னு பார்த்தோமோ, அதே மாதிரி பெருக்கல்ல ஒரு விகிதமுறை எண்ணோட 1 பெருக்கினா அதே விகிதமுறை எண் கிடைக்கும். அப்போ பெருக்கல் பண்பை பெருக்கல் சமணி இருக்குது, சேர்ப்பு பண்பை நிறைவு செய்து, பரிமாற்ற பண்பை நிறைவு செய்து, அடைவு பண்பையும் நிறைவு செய்யுது. அதே போல பெருக்கல் எதிர்மறை. இப்போ A by B கூட்டல்ல எதிர்மறைன்னா பிளஸுக்கு மைனஸ் எதிர்மறைன்னு நம்ம சொன்னோம். பெருக்கல்ல ஒரு விகிதமுறை எண்ணின் எதிர்மறை என்பது தலைகீழி அப்படின்னு எடுத்துக்கணும். பெருக்கல்ல அதாவது A by B எதிர்மறை அல்லது தலைகீழி என்பது B by A. அப்போ இந்த கூட்டல் மாதிரியே இதுலேயும் 5 பண்பையும் இது நிறைவு செய்யுது. வகுத்தலானது கழித்தலை போல ஒரே ஒரு பண்பை மட்டுமே நிறைவு செய்யும். வகுத்தல்ல அடைவு பண்பை மட்டுமா நிறைவு செய்யும். மற்ற எந்த பண்புகளுமே கழித்தல் அது வகுத்தலானது நிறைவு செய்யாது. அப்போது விகிதமுறை எண்களில் மொத்தம் 4 பண்புகள் இருக்குது. அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, கூட்டல் சமணி. இதில் வந்து விகிதமுறைகளின் கூட்டலும் பெருக்கலும் அனைத்து பண்புகளும் நிறைவு செய்யும். கழித்தல் வகுத்தலானது அடைவு பண்பு மட்டும்தான் நிறைவு செய்யும், மற்ற எந்த பண்புகளையுமே அது நிறைவு செய்யாது. இப்போ இது வந்து விகிதமுறைகளோட அறிமுகம். நம்ம இந்த 4 பண்புகளும் தெரிஞ்சாதான் முதல் பயிற்சி நம்ம தெளிவாக நம்ம போட முடியும். இந்த மாணவர்கள் இந்த விகிதமுறைகளின் பண்புகளை நல்லா படித்து தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு முதல் பயிற்சியில் இருக்கிற அந்த 1 மதிப்பெண் வினாக்கள் ஒரு 5 கணக்குகள் வரைக்கும் உங்களால் வந்து பக்கத்தில் இருக்க புக்கு கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் அந்த பயிற்சி கணக்குகள் நம்ம போகலாம். எப்படி இந்த பண்புகளை நம்ம பயன்படுத்தி அது கோடிட்டேடமா சரியா தவறா இல்லை கணக்குகளை போடுறதா எல்லாத்துலேயுமே நம்ம இந்த பண்புகளை பயன்படுத்தி அந்த கணக்குகளை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த பண்புகளெல்லாம் நீங்கள் நல்லா
மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த முதல் பயிற்சி நம்ம தெளிவாக போட முடியும். உங்களுக்கு இந்த வகுப்பு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். 8ஆம் வகுப்பு மாணவர்கள், புதிதாக 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு போகிற மாணவர்கள் இந்த கிளாஸை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.